பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாள்ல கூட உங்களோடு கூட பேசுகிறார். அவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர், உதவி செய்கிற ஆண்டவர், வழி நடத்துகிற ஆண்டவர், ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர், தைரியப்படுத்துகிற ஆண்டவர், நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க புறப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய எத்தனிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அது கோணலும் ஆண்டலுமா இருக்குது, நிறைவேற மாட்டேங்குது, கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, உனக்கு முன்னால நான் போறேன். நான் போய் கோணலான எல்லாத்தையும் செவ்வையாக்கி வைக்கிறேன். அப்புறம் நீ வந்தியன்னா அது எல்லாம் பிரச்சனை இல்லாம உன் காரியங்கள் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு சமயம் ஒரு வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டாச்சு, தேதி குறிக்கப்பட்டாச்சு, பல மாதமாக ஜெபம் பண்ணியாச்சு. ஆனா புறப்படணும். அந்த சமயத்துல சொல்றாங்க, கூட்டம் நடக்கிற இடத்துல பிரச்சனை, அதுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதுல பிரச்சனை, ஒழுங்கு பண்றதுல பிரச்சனை, நிறைய போராட்டங்கள் வருகிறது. இது நடத்த முடியுமா முடியாதா, பல ஸ்ட்ரகிளான ஒரு காரியம் அப்படின்னு செய்தி வந்தது. அப்ப நான் நினைச்சேன், போகலாமா வேண்டாமா? இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில போனா மறுபடியும் பிரச்சனை அதிகமாயிடக்கூடாது, என்ன செய்வது? ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேன், என்ன செய்யணும் ஆண்டவரே என்று. ஆண்டவர் சொன்னாரு, நீ போறதுக்கு முன்னால நான் முன்னால போவேன். முன்னால போய் எல்லாத்தையும் சரிப்படுத்தி வச்சிருப்பேன். கோணலான எல்லாம் சரியாக்கப்பட்டுரும். நீ அங்க வரும்போது எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். எல்லாம் அந்த குழப்பங்கள் தடைகள்லாம் நீங்கி கூட்டத்துக்கான சகல காரியமும் கரெக்டா இருக்கும். அதனால நீ புறப்படுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் புறப்பட்டு நான் போனேன். போய் சேர்றதுக்குள்ள எல்லா சூழ்நிலையும் மாறிவிட்டாரு. ஆண்டு டக்கு நீ கோணலான எல்லாத்தையும் சேவைப்படுத்தி பெர்ஃபெக்ட் ஆக்கி ஒரு தடையும் இல்லாம சந்தோஷமாய் ஊழிய செய்ய வழிகளை உண்டாக்கி விட்டார். அதுதான் ஆண்டவர். உங்க வியாபாரத்துல, பிள்ளைகள் காரியத்துல, ஊழிய காரியத்துல கோணல் மாணலா இருக்குது, சரியாவே தெரியல, இது நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறமே நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்க முன்னாலே போய் கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கி பெர்ஃபெக்டா நடத்தி தருவார். அதனால பயப்படாதுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான், எங்க குடும்பத்துக்கு நீர் எனக்கு முன்னாலே சென்று எல்லாத்தையும் சரிப்படுத்தி தருவேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் போகிற காரியத்துல எல்லா கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நேர்த்தியா முடிச்சு தருகிறதுக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அற்புதத்தை காண்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாலே நடக்கிற ஆண்டவர் நீர், கோணலானவளை செவ்வையாக்கி எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவன். இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் போகிற காரியம், செய்ய நினைக்கிற காரியத்துல கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நேர்த்தியாய் நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.